4000 கவிதைகளுக்கு மேல் எழுதியவர். 5000க்கு மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதியவர். பல இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர், அதாவது பத்திரிகையாளராக பணியாற்றியவர். தமிழக அரசின் அரசவை கவிஞர், சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். தன் வாழ்க்கையை வனவாசம் மனவாசம் என்று தைரியமாக பாசிட்டிவையும் நெகட்டிவையும் சுயசரிதையாக புத்தகத்தில் எழுதியவர். மாபெரும் கவிஞர், தமிழ் சினிமாவின் ஆளுமையாக விளங்கியவர் ஐயா கண்ணதாசன் அவருடைய இந்த நூற்றாண்டு கொண்டாட்ட விழாவில் அவர் நினைவாக அவருடைய வாழ்க்கை வரலாறை பதிவு செய்வதில் நான் பெருமை கொள்கிறேன். கண்ணதாசன் அவர்கள் 1927ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகிலுள்ள திருப்பத்தூர் வட்டம் சிறுகூடல்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்தார். தந்தையார் பெயர் சாத்தப்ப செட்டியார், தாயார் பெயர் விசாலாட்சி அம்மையார். 8வது மகனாக பிறந்தார் கண்ணதாசன். கூட பிறந்தவர்கள் மொத்தம் 10 பேர். மிகப்பெரிய ஒரு குடும்பம். சிறு வயதில் 25/12/1958ஆம் ஆண்டு 7000 ரூபாய்க்கு சிவப்பு ஆட்சி என்பவர் கண்ணதாசன் அவர்களே தத்தெடுத்து கொண்டார். அதை 7000 ரூபாய்க்கு தத்து கொடுத்துட்டாங்க கண்ணதாசனை. குடும்பத்திலிருந்து மொத்தம் 10 பிள்ளை, ஒரு பிள்ளை போனா போயிட்டு போகுதுன்னு காசுக்காக கொடுத்துருக்காங்க. வளர்த்தது சிவப்பு ஆட்சிங்கிற அந்த அம்மா. 8ஆம் வகுப்பு வரையிடம் படித்தார். அவர் எட்டிய தூரம் உலகத்தில் எந்த கவிஞரும் எட்டியதில்லை. வெறும் 8வது படித்த ஒரு கவிஞர். இந்த வரலாறு ஃபுல்லா பாருங்க, என்னென்ன சாதனை பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். 1943ஆம் ஆண்டு சென்னை திருவெற்றியூரில் ஏஜாக்ஸ் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். பத்திரிகை ஆசிரியராக முதலில் தன் வாழ்க்கையை தொடங்கினார். அப்போதுதான் கண்ணதாசன் என்று பெயரை மாற்றிக்கொண்டார். 1949ஆம் ஆண்டு, அதாவது பத்திரிகை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த போது இவற்றில் மனதில் உள்ள அந்த கவித்திறன், எப்படியாவது சினிமாவில் பாட்டு எழுத வேண்டும் என்ற அந்த சினிமா வெறி பல முயற்சிகளை செய்ய தூண்டியது. இதனால் அந்த காலகட்டத்தில் சினிமா நிறுவனங்கள், தயாரிப்பு நிறுவனங்கள் ஈரோடு, சேலம், கோயமுத்தூர், மதுரை, சென்னை என்று இப்படி பல இடங்களில் இருந்திருக்கிறது. இப்போதான் சென்னையில் இருக்குது. அப்படி கோயமுத்தூரில் ஒரு நிறுவனம் இருந்திருக்கிறது. 1949ஆம் ஆண்டு கோயமுத்தூர் கிளம்பி சினிமாவுக்கு பாட்டு எழுதுன்னு கிளம்பி போறாரு. கண்ணியின் காதலி அப்படிங்கிற திரைப்படத்தில் பாட்டு எழுத வாய்ப்பு வருது. ராம்நாத்னு சொல்லி அப்போ பிரபல மிகப்பெரிய இயக்குனர் வாய்ப்பு கொடுக்குறாரு. கலங்காதிரு மனமே என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடலை முதல்ல கவிஞர் கண்ணதாசன் எழுதுகிறாரு. இந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகி முதல் பாட்டே பெரிய கவிஞராக தமிழ் சினிமாவில் கொண்டாடும் அளவுக்கு அவரை உயர்த்தியது. அதன் பிறகு தொடர்ந்து பல திரைப்படங்களில் பாட்டு எழுத ஆரம்பித்தார். சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், முத்துராமன் என்று தொடர்ந்து அப்போது இருந்த அனைத்து பெரிய கதாநாயகர்களுக்கும் பாடல் எழுதக்கூடிய ஒரு கவிஞராக கண்ணதாசன் அவர்கள் விளங்கினார். திருமண வாழ்க்கை ஆச்சரியப்படுற மாதிரியும் அதிசயமாகவும் இருக்கும். ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவருடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி பார்க்கலாம். அவருடைய முதல் திருமணம் 1950ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி பொன்னழகி என்பவருடன் திருமணம் நடந்தது. அவருடைய முதல் மனைவி பெயர் பொன்னழகி. அவங்களுக்கு கண்மணி சுப்பு, கலைவாணன், ராமசாமி, வெங்கடாசலம் ஆகிய 4 மகன்களும், அலமேலு சொக்கலிங்கம், தேனம்மை, விசாலாட்சி என்ற 3 மகள்களும், மொத்தம் 7 பிள்ளைகள் இருந்தன. முதல் கல்யாணத்தில் முதல் மனைவி அவரோடு வாழ்ந்தபோது. அதன் பிறகு 2வது திருமணம் செய்து கொண்டார். 1951ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி பார்வதி என்ற பெண்ணை திருமணம் செய்தார். இவர்களுக்கு காந்தி, கமல், அண்ணாதுரை, கோபாலகிருஷ்ணன், சீனிவாசன் என 5 மகன்களும், ரேவதி, கலைச்செல்வி ஆகிய 2 மகள்களும், மொத்தம் 7 பிள்ளைகள் இருந்தனர். முதல் மனைவிக்கு 7 பிள்ளைகள், 2வது மனைவிக்கு 7 பிள்ளைகள். அதோடு 3வது திருமணமும் செய்திருக்கிறார். 50வது வயதில் புலவர் வள்ளியம்மை என்ற பெண்ணை திருமணம் செய்துள்ளார்.
இவர்களுக்கு விசாலி என்ற ஒரு மகள் பிறந்துள்ளார். மொத்தம் 3 திருமணம் செய்து 15 பிள்ளைகள் பெற்றிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு குடும்பஸ்தனாக அனைவருடைய மனம் நோகாமலும் அவ்வளவு பேரையும் துன்பப்படாமல் வளர்த்த பெருமை ஐயா கண்ணதாசன் அவர்களுக்கு உண்டு. பாடல் எழுதுகிற காலகட்டத்திலும் அரசியலிலும் அவர் இருந்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில், அதாவது எம்ஜிஆருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இருந்தாலும் தொடர்ந்து எம்ஜிஆரை விமர்சனமும் செய்தார். தைரியமாக நண்பர்களோ இல்லை ஒரே கட்சியோ மனதில் பட்ட கருத்துக்களை வெறும் பாடல்கள் மட்டும் எப்படி வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறாரோ அவருடைய பர்சனல் கேரக்டரும் அந்த மாதிரி தான் வெளிப்படையாகவே இருந்திருக்கிறது. அப்படி எம்ஜிஆரை விமர்சனம் செய்திருக்கிறார். அப்படி எம்ஜிஆரை விமர்சனம் செய்தாலும் அவரை தவறாக நினைக்காமல் தான் முதலமைச்சராக இருந்தபோது அரசவை கவிஞராக ஆக்கி அழகு பார்த்தார் கண்ணதாசனை எம்ஜிஆர் அவர்கள். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் ஈவிகே சம்பத் தமிழ் தேசிய காங்கிரஸ் அந்த கட்சியை தொடங்கி ஆரம்பிச்சிருந்தார். அவரோடு இணைந்து அந்த கட்சியில் பயணித்திருக்கிறார் சிறிது காலம். அங்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அகில இந்திய காங்கிரஸ் என மாறி மாறி அவர் கட்சிகளில் பயணித்திருக்கிறார். அதே மாதிரி அண்ணா இருந்த காலத்தில் திராவிட கழகத்தில் இருந்த கண்ணதாசன் அவர்கள் 1961ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி அவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதிலிருந்து வெளியேறியிருக்கிறார். இப்படி அரசியல் கட்சிகளிடம் அரசியல்வாதிகளிடம் அவர் கருத்து மோதல்களில் ஈடுபட்டு அதிலிருந்து அவர் பிரிந்தும் இருக்கிறார். இப்படி வாழ்ந்த ஒரு மாபெரும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய காப்பியங்கள் பல. ஆட்டனத்தி ஆதிமந்தி, இயேசு காவியம், ஐங்குறுங்காப்பியம், கள்ளக்குடி மகாகாவியம், கிழவன் சேதுபதி, பாண்டிமா தேவி, பெரும் பயணம், மலர்கள், மாங்கனி, முற்றுப்புறாத காவியங்கள் போன்ற பல காப்பியங்களையும் இயக்கியிருக்கிறார். காப்பியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், நூல்கள், இலக்கியம், பாடல்கள், கதை, திரைக்கதை என்று யாரும் உலகத்தில் சாதிக்காத பெரும் சாதனையை சாதித்தவர் மாபெரும் கவிஞர் திரு கண்ணதாசன் அவர்கள். 4000 கவிதைகளுக்கு மேல் எழுதியவர். 5000க்கு மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதியவர். பல இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர். தமிழக அரசின் அரசவை கவிஞர், சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், மாபெரும் கவிஞர், தமிழ் சினிமாவின் ஆளுமையாக விளங்கியவர் ஐயா கண்ணதாசன் அவருடைய இந்த 100ஆண்டு கொண்டாட்ட விழாவில் அவர் நினைவாக அவருடைய வாழ்க்கை வரலாறை பதிவு செய்வதில் நான் பெருமை கொள்கிறேன். நன்றி.